ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்களோட மேரேஜ் சரியா போகாததுனால ஒரு பிரைவேட் மேன்ஷனை வாடகைக்கு எடுத்து தங்களோட ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக போறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த மேன்ஷனோட ஓனர் அந்த கப்புள்ஸை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்றான். அவன் எதுக்காக அந்த கப்புள்ஸ் அந்த மாதிரி செய்யறான், எதை யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்றான், அந்த ஓனர் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பயங்கர த்ரில்லோட சொன்ன படம் தான் 2020 ரிலீஸ் ஆன ஹெல்ட். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, அது தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சோ கிளைமேக்ஸ் வரையும் பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு இதே போல வித்தியாசமான படங்கள் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பிடிக்குங்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு ரோட்டோரமா ஒரு கார் பார்க் ஆகி நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கார்ல பேக் சீட்ல ஒரு பொண்ணு 2 ஆம்பளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த காரோட ஃப்ரண்ட் சீட்ல இருக்கிற ஒரு ஆளு பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட, மச்சான் அவ இனிமே உனக்குதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காரோட விண்டோ க்ளோஸ் ஆகுது. அதே சமயம் அந்த டோரும் லாக் ஆகுது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு உணர்ந்த அந்த பொண்ணும் பயத்தினால பதறும் போது அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் நமக்கு பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அவுட் ஆஃப் சிட்டில ஒரு ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு. அது ஒரு ரெண்டல் மேன்ஷனை நோக்கி போயிட்டு இருக்குங்க. அந்த காருக்குள்ள எமா பேரட் அப்படின்ற ஒரு லேடி பேக் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த காரை அதோட டிரைவர் ஜோ அப்படின்றவன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த டிரைவர் காரை ஓட்டிக்கிட்டே எம்மாவை பார்த்து கியூரியஸா, தனியா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எம்மாவும் அந்த டிரைவர் கிட்ட, நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரு வெக்கேஷனுக்காக ஒரு பிரைவேட் மேன்ஷனை ரெண்ட் எடுத்திருக்கோம், அவர் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களும் டெஸ்டினேஷனை வந்து அடைஞ்சிடறாங்க. அப்ப அந்த மேன்ஷனை சுத்தி பார்க்கும்போது நிறைய மரங்களை ரொம்ப நீட்டா நட்டு வச்சிருக்காங்க. அந்த டிரைவர் எம்மாவை இறக்கி விட்டுட்டு, வழக்கமா நான் இந்த ஏரியால தான் ஹண்டிங்காக வருவேன், ஆனா எப்படி இவ்வளவு பெரிய மேன்ஷன் என் கண்ண படவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜோ அங்க இருந்து கிளம்பும் போது ஏமா கிட்ட எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கேக்குறான். அவன் பேசுறத பார்த்து பரிதாபப்பட்ட ஏமாவும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்து அனுப்புறா. இப்போ ஏமா அந்த மேன்ஷனுக்குள்ள போறதுக்காக செக்யூரிட்டி கோட அந்த டோர்ல என்டர் பண்ணி அந்த கதவையும் திறந்து உள்ள போறாங்க. உள்ள போன அப்புறம் அந்த மேன்ஷன்ல ஒரு பக்காவான செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டதை பார்த்து ஏமாவும் ஆச்சரியப்படுறா. ஆட்டோமேட்டிக் விண்டோஸ் இருக்கு. அந்த ஃப்ரண்ட் டோர்லயும் ரொம்ப ஹெவி லாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவ இப்ப அந்த மேன்ஷனை செக் பண்ணிக்கிட்டு கிச்சன்ல குக் பண்றதுக்காக சில பொருட்கள் இருக்கிறதையும் பாக்குறா. அதோட அந்த வீட்ல இருந்த போன் லைனையும் செக் பண்றா. அதோட அந்த மேன்ஷனுக்குள்ள அங்க தங்கறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற ஒரு புக்கையும் அவ பாக்குறா. இப்ப ஏமா தன்னோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமோட டோரை திறக்கும் போது அந்த டோர் லாக் ஆயிருக்கு. இதனால அவ இன்னொரு ரூமுக்குள்ள போய் அவளோட திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஏமா அந்த மேன்ஷன்ல இருந்த ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் பண்ணிட்டு ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவ ஷவரை விட்டு வெளியே வரும்போது அந்த வீட்டோட கதவை யாரோ டமால் டமால் அடிக்கிற சத்தம் கேட்டு அவளும் பயந்து போயிடுறாங்க. சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் மெயின் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா யாரோ அவளுக்காக ஒரு ரோஜா பூத்தொட்டி அங்க வச்சுட்டு ஒரு நோட்டையும் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ ஏமா அது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு டோரையும் லாக் பண்ணிட்டு ஒரு வைனை ஊத்தி குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை அவ செஞ்சிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்டலா அவ கொஞ்சம் வைனை கீழே கொட்டிடுறா. சரி அதை துடைக்கலாம்னு சொல்லிட்டு அவ தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த கிச்சன் டேபிளுக்கு கீழே டேபிளுக்கும் தரைக்கும் ஏதோ சின்ன கேப் இருக்கிறத அவ கவனிக்கிறா. இதனால அவளும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்து அந்த கேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட போன் அடிச்சதுனால அவளும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஆனா ஏமா அந்த காலை எடுக்காம அதை கட் பண்ணும்போது வெளியே ஏதோ ஒரு கார் சத்தம் வந்து அவ டிஸ்ட்ராக்ட் ஆகிறா. யாருன்னு பார்க்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் ஹென்ரி பேரட் தாங்க அந்த மேன்ஷனுக்கு வரான். அவன் நாளைக்கு வரதா சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஆக்வர்டா தோணுதுன்னா, அவனை பார்த்து ஏமாக்கு ஒரு சந்தோஷமே இல்லைங்க. இதுல வேற அவங்களோட ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக தான் இந்த மேன்ஷனுக்கே வந்திருக்காங்க. ஹென்ரியும் ஏமா கிட்ட இங்க வரும்போது உன்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது, வழக்கம் போலதான் என் பொருள் எல்லாம் நான் பாதுகாப்பா வச்சுக்க மாட்டேன், என்னோட நோட் புக்கை கூட டாக்ஸிலேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க 2 பேரும் அந்த பேக் யார்ட்ல வைன் குடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க 2 பேருமே 9 வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதோ விரிசல் வந்திருக்குங்க. அது என்னன்னு தான் தெரியல. அந்த சமயத்துல ஹென்ரி ஏமா கிட்ட இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவ இப்ப எனக்கு மூடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணிடுறா. இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இவங்களோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு நல்லா போகலன்றது. இப்ப வீட்டுக்குள்ள வந்த ஹென்ரி கிட்ட ஏமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவன் அவகிட்ட எனக்கு இன்னொரு ட்ரிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவளும் அவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஸ் விஸ்கியை ஊத்திட்டு உள்ள போகும்போது நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஹென்ரிக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடியே எமிலி அப்படின்ற ஒரு லேடி கூட கல்யாணம் ஆகி அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் வேற இருக்காங்க. இந்த சமயத்துல ஏமா தன்னோட போனுக்கு சார்ஜ் போடும்போது அந்த பிளக் அந்த போன்ல சொருகிறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு அவ போதையான மாதிரி
தலை சுத்த ஆரம்பிக்குது. ஹென்ரியும் ஏமாக்கு ஹெல்ப் பண்ணி அவளை பெட்ல படுக்க வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கும் தலை சுத்தராம இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரெட் கலர் செக்யூரிட்டி லைட் கிரீனா மாறுது. அதாவது அந்த வீட்டுக்குள்ள இப்போ யாரோ வராங்க. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் அவங்க 2 பேரோட ரூமுக்குள்ள வந்து ஏமா போட்டிருந்த துணியை மாத்திட்டு அவங்களோட உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஏமா லைட்டா மயக்கத்துல கண்ணை முடிச்சு பார்க்கும்போது உள்ள வந்தவன் ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. அடுத்த நாள் காலையில ஏமா தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவ போன் வச்ச இடத்துல இப்போ ஒரு ரோஸ் இருக்குங்க. அந்த ரோஸுக்கு பக்கத்திலேயே ஒரு நோட் இருக்கு. அதோட சேர்த்து 2 கப்ல காஃபியும் போட்டு வச்சிருக்கு. ஆரம்பத்துல ஏமா கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருந்ததுனால அவளுக்கு எதுவும் சரியா புரியல. ஆனா அவ தூக்க தெளிஞ்சு எழுந்து உட்காந்து பார்க்கும்போதுதான் அவ போட்டிருந்த ட்ரெஸ்ல ஏதோ ஒரு வித்தியாசம் அவளுக்கு தெரியுது. அவ ஹென்றி கிட்ட நான் தூங்கும் போது வேற ட்ரெஸ் போட்டு இருந்தேன், அதுவும் இல்லாம எப்படி காஃபி எல்லாம் உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆரம்பத்துல ஹென்ரியும் தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனால ஹேமா பேசுறத அவன் காதுல போட்டுக்க மாட்டான். ஆனா அவ ஹென்ரியை எழுப்பி இந்த விஷயத்தை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவன் அந்த நோட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல யாரோ இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிருக்காங்க. விஷயம் இன்னும் விசித்திரமா மாறுதுங்க. எப்ப நான் ஹென்றி ஏமா கிட்ட நேத்து உனக்காக நான் எதுவும் பூலாம் அனுப்பலையே அப்படின்னு அவன் சொல்லும் போது அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க 2 பேரோட போனுமே அந்த ரூமுக்குள்ள இருந்து மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருந்த வார்ட்ரோபை செக் பண்ணும்போது அதுக்குள்ள வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் தொங்குறத பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் இவங்க கொண்டு வந்தது கிடையாதுங்க. இதனால பதறி போன 2 பேரும் அந்த மேன்ஷனை விட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுக்கிறதுக்காக போறாங்க. உள்ள போனா அந்த கார்ல சாவியை வேற காணோம். அந்த சமயத்துல பின்னாடி இருந்த ஒரு மரம் அசைஞ்ச உடனே இவங்களும் அந்த மரத்து பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹென்ரியும் அந்த காரை விட்டு இறங்கி நீ வீட்டுக்குள்ள போ, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். உள்ள வந்த ஏமாவும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்த லேண்ட்லைன் போன் மூலமா யாரையாவது உதவி கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவளும் அந்த போனை காதுல வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த போன்ல ஒரு மர்மமான குரல் ஒபே அஸ் அப்படின்னு சொல்லுது. அந்த சமயத்துல அவளுக்கு முன்னாடி இருந்த டிவி ஆன் ஆகி அந்த வீடு முழுக்க இருந்த சிசிடிவி கேமராஸோட ஃபுட்டேஜஸ்லாம் அந்த டிவில பிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. இத பார்க்கும்போது தான் ஏமாக்கு ஒரு விஷயம் புரியுது, யாரோ இவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹென்றி வீட்டுக்குள்ள ரத்த கரையோட வராங்க. ஹேமாவும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது யாரோ பின்னாடி இருந்து என்ன அட்டாக் பண்ணாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். இப்ப மறுபடியும் அந்த லேண்ட்லைன் போன் அடிச்ச உடனே ஹென்ரியும் அதை எடுத்து காதுல வைக்கும் போது ஏற்கனவே பேசின அந்த குரல் இப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு நீங்க உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டுது. நீங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கிறது மட்டும்தான் உங்க வேலை அப்படின்னு சொல்லுதுங்க. போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அந்த வீட்டோட டோர்லாம் லாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி ஜன்னலுங்களுக்கு வெளியே ஒரு ஸ்டீல் டோர் வந்து மூடிடுதுங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பே கிடையாது. இப்போ ஏமா கோவத்துல ஒரு சேர் எடுத்து அந்த கண்ணாடி ஜன்னலை உடைக்கலாம் நினைக்கும் போது திடீர்னு அவளோட காதுக்குள்ள ஒரு ஸ்கிராச்சிங் சத்தம் ஹெவியா கேக்குது. இதனால அவ வலி தாங்க முடியாம சேரை கீழே போட்டுட்டு காதை புடிச்சுக்கிட்டு உட்காந்துடுறா. ஹென்ரியும் ஏமாக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அவளோட காதை விலக்கிட்டு பார்க்கும்போது காது பின்னாடி அவளோட சதக்குள்ள ஏதோ ஒரு டிவைஸை யாரோ இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த வாய்ஸ் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஸ்பீக்கர் மூலமா நான் சொல்றதை கேட்டு நடக்கிறது மட்டும் தான் உங்க வேலை அப்படின்னு சொல்லும் போது ஹென்றி அந்த ரூம்ல இருந்த ஒரு ஸ்மோக் டிடெக்டர்ல ஒரு கேமரா இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹென்ரியோட காதுக்குள்ள இருந்த அந்த சானிக் டிவைஸ் திடீர்னு ஆக்டிவேட் ஆகி அவனும் வலி தாங்க முடியாம கதறான். அப்ப அந்த வாய்ஸ் அவங்க 2 பேர்கிட்டயும் உங்க சந்தோஷத்துக்கான ஒரே சாவி ஒபீடியன்ஸ் மட்டும்தான், அதனால 2 பேரும் இப்போ பெட்ரூம்குள்ள போங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த பெட்ரூமுக்கு போகும்போது மறுபடியும் அந்த வாய்ஸ் ஹென்றி கிட்ட ஒரு ஆண் தான் ஒரு பொண்ணுக்கு கதவை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஏமாவை சிரிச்சுக்கிட்டே இப்ப அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லுதுங்க. இப்ப அந்த வாய்ஸ் அவங்க செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஒண்ணா சொல்லுதுங்க. அவங்களும் குளிச்சு ரெடி ஆகி 1950ஸ்ல போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீடு மாதிரி தாங்க இருக்கு. இப்ப அந்த வாய்ஸ் ஏமாவை டின்னர் குக் பண்ண சொல்லிட்டு ஹென்ரிய அங்க இருந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஒரு லேப்டாப் இருக்கு, அதை எடுத்து ஆபரேட் பண்ணுன்னு சொல்லுது. ஹென்ரியும் ஏமா பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அந்த லேப்டாப்பை ஆன் பண்றான். ஏமாவும் ஒரு பக்கம் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வாய்ஸ் ஹென்ரிய லேப்டாப்ல ஒரு ஃபைலை ஓபன் பண்ண சொல்லுதுங்க. அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணா அதுல நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஏமா யாரு கூட லவ் சாட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்ப அந்த வாய்ஸ் அந்த மெசேஜஸ் எல்லாம் சத்தமா படிக்க சொன்ன உடனே ஹென்ரியும் நடுங்கிட்டு அந்த மெசேஜை படிக்க ஆரம்பிக்கிறான். ஏமாவால எதுவுமே செய்ய முடியலங்க. அவ அமைதியா காய்கறி நறுக்கிட்டு இருக்கா. Lying in bed together with my arms wrapped around you.
அப்ப அந்த வாய்ஸ் அவங்க கிட்ட உண்மை கொஞ்சம் கசக்க தான் செய்யும், ஆனா அந்த உண்மை தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் கூடுமையா அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு வீடியோ ஃபைல் வேற இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஏமா கூட பெட்ல இன்னொருத்தன் இருக்கான். அவனோட பேரு ரயன். இதை பார்த்து அப்செட் ஆன ஹென்ரி அங்க இருந்து கோமா போகலாம்னு நினைக்கும் போது அந்த வாய்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணி 2 பேரும் போய் டின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுது. ஹென்ரி அதை பத்தி ஏமா கிட்ட கேட்கும்போது அவ அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறா. இருந்தாலும் ஹென்ரி சாந்தமாகற மாதிரி தெரியல. இதனால தான் ஏமா தன்னோட இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஹென்ரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் கோவமா இருக்கிற சமயத்துல அந்த வாய்ஸ் அவங்க 2 பேரையும் டான்ஸ் ஆட சொல்லுதுங்க. பத்தாவதுக்கு அங்க இருந்த டிவில அவங்களோட கல்யாண வீடியோ வேற போட்டுச்சு. நீங்களே சொல்லுங்க, யாராவது தங்களோட கல்யாண வீடியோ பல வருஷம் கழிச்சு பார்த்து டான்ஸ் ஆடுவாங்களா? ஹென்ரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவன் காதுக்குள்ள இருந்த சானிக் டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி அவனை வலி தாங்க முடியாம வேற வழி இல்லாம ஏமா கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இது போதாதுன்னு சொல்லி அந்த வாய்ஸ் அவங்கள பெட்ல இன்டிமேட்டாவும் இருக்க சொல்லுது. இப்ப ஏமா தன்னோட ஹஸ்பண்ட புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றா. இதனால ஹென்ரியும் அந்த ஆக்ஷனையே நிறுத்திடுறாங்க. அந்த சமயத்துல அவனோட காதுல இருக்கிற அந்த சானிக் டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி வலி தாங்க முடியாம கீழே விழுந்து கதறான். எந்த அளவுக்கு வலினா அவன் காதுல இருந்து ரத்தமே வந்துடுதுங்க. இப்ப ஏமா ஹென்ரியோட காயத்தை தொடச்சு விட்டுட்டு இருக்கும்போது ஹென்ரி அவகிட்ட ஏன் என்ன பெட்ல புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அவ நம்ம படத்தோட முதல் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த சீனை ரீகால் பண்ணி பேசுறா. அப்பதாங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நமக்கு தெரியுது. அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணை 2 பேர் சேர்ந்து அபியூஸ் பண்ணானுங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஏமா தான். அந்த சம்பவத்தினால சைக்கலாஜிக்கலா ஏமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஹென்ரி ஏமா கிட்ட உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, உன் லைஃப் முழுக்க நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்பீக்கர்ல ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க. யாரோட வாய்ஸ்னு பார்த்தா அந்த டிரைவர் ஒருத்தன் போனா பாத்தீங்களா, ஜோன்றவன். அவன் வீட்டு வெளியில இருந்து இன்டர்காம்ல பேசுறான் போல இருக்கு. அவன் தன்னோட கார்ல ஏமாவோட நோட் புக்கை பார்த்துட்டு அதை அவகிட்ட ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஏமாவும் ஹென்ரியும் அந்த டோரை பயங்கரமா அடிச்சு அவனோட கவனத்தை இருக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஜோ ரொம்ப தூரமா இருக்கிறதுனால இதை அவன் கவனிக்கல. இப்போ ஏமா புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா பண்ணி ஒரு டார்ச் லைட்டை வச்சு அந்த டோரோட பீப் ஹோல்ல அடிச்சு காட்டுறாங்க. இது ஒரு வழியா ஜோவோட கண்ணிலையும் பட்டுடுது. அப்புறம் தாங்க அவனுக்கு அவங்க உதவிக்கு கூப்பிடுறது கேக்குது. துரதிருஷ்டவசமா ஜோ அந்த கேட் மேல ஏறி இவங்களை காப்பாத்த வரலாம்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தன் அவனை அட்டாக் பண்ணி அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். இத பார்த்த ஏமா நம்மள கண்ட்ரோல் பண்ற ஆளு இப்ப ஜோ கூட இருக்கானா, இப்ப யாரும் நம்மள பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் அந்த ஸ்மோக் டிடெக்டர்ல இருந்த கேமராவை டிசேபிள் பண்ணும்போது அவளோட காதுல எந்த ஒரு ஷாக்கும் அவளுக்கு வரல. இப்ப அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது அந்த ஆளு இவங்களை பாக்கலன்றது. ஹென்ரியும் ஏமாவோட தைரியத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏமா இப்ப முதலாவ அந்த கிச்சன் டேபிளுக்கு கீழே ஒரு கேப் பார்த்தா பாத்தீங்களா, அந்த கேப்பை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்க சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அந்த டேபிளுக்கு கீழே ஒரு ஹிடன் சேம்பர் இருக்கு. ஹென்ரி ஏமா கிட்ட அதுக்குள்ள போறது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணல அப்படின்னு சொல்றதையும் கேட்காம ஏமா அதுக்குள்ள இறங்கி போய் பாக்குறா. ஆனா அவங்களுக்கு உதவுற மாதிரி எதுவுமே அந்த சேம்பருக்குள்ள இல்ல. அந்த சமயத்துல ஹென்ரிக்கு யாரும் அந்த வீட்டுக்குள்ள வர சத்தம் கேக்குதுங்க. அப்போ திடீர்னு அந்த மாஸ்க் போட்டவன் ஹென்ரி அடிச்சு போட்டுட்டு ஏமாவையும் அந்த சேம்பர்ல இருந்து வெளியே இழுத்து அந்த சானிக் டிவைஸ் ஆக்டிவேட் பண்ண உடனே அவளும் வலியில கதறா. அந்த சமயத்துல அவன் ஒரு பிரவுன் கலர் லிக்விட அவளுக்கு இன்ஜெக்ஷனா போடுறான். இதனால ஏமாவும் உடனே மயக்கமாயிடுறா. அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து ஏமா எழுந்துக்கும் போது மறுபடியும் அவளோட ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கிறத பார்த்து அவ ஷாக் ஆகுறா. அப்ப அந்த ஹால்ல அவளுக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் வேற காத்திருக்குங்க. போய் பார்த்தா யாரோ ஒரு ஆளை அந்த ஹாலுக்கு நடுவுல ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது ஏமாவோட பாய் ஃப்ரெண்ட் பிரையன் தாங்க. ஏமாவும் அவனை அவுத்து விடலான்னு ட்ரை பண்றா. அப்போ அந்த வாய்ஸ் அவனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுது. ரயனும் அந்த நேரத்துல மயக்க தெளிஞ்சு பார்க்கும்போது அங்க இருந்த டேபிள் மேல ஒரு கத்திய பார்த்துட்டு அவன் பதட்டமாகறான். அவனும் ஹென்ரி கிட்ட உதவி கேட்கும் போது ஹென்ரி அவனுக்கு உதவி செய்யற மாதிரிலாம் இல்ல. எப்படிங்க தன்னோட மனைவி கூட அஃபேர் வச்சவனுக்கே அவன் உதவி செய்வானா? இப்போ நிலைமை இன்னும் மோசமாகற மாதிரி ரயன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம உன் கூட அவ சந்தோஷமா இருந்தா ஏன் கூட ஏன்டா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதனால கட்டுப்பான ஹென்ரியும் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வாய்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணிடுது. அதுக்கு பதிலா அந்த வாய்ஸ் அந்த கத்திய ஹேமா கிட்ட கொடுக்க சொல்லி அவளை ரயனை குத்த சொல்லுதுங்க. அப்படி செய்யலனா ஹென்ரிய கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மிரட்டுது. ஏமாவும் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி தலையாட்டும் போது அந்த வாய்ஸ் ஹென்ரியோட தலைக்குள்ள அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்த உடனே அவனும் வலி தாங்க முடியாம கீழே விழுந்து கதற ஆரம்பிக்கிறான். இப்ப வேற வழி இல்லாம தன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக அந்த கத்தி எடுத்து ரயனை ஏமா குத்திடுறாங்க. அடுத்த சீன்ல ஏமா தன்னோட பெட்ரூம்ல இருக்கும்போது தன்னோட லவரை கொன்னுட்டேன்ற சோகத்துல இருக்காங்க. ஹென்ரியும் ஏமாக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவ கையில ஒரு விஸ்கி கிளாஸை கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். அவ அந்த விஸ்கியை குடிக்கலாம்னு நினைக்கும்
நினைக்கும் போது தாங்க அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருவேளை அந்த விஸ்கியை குடிக்கிறதுனால தான் இவங்களுக்கு மயக்கம் வருதோ அப்படின்னு இப்போ ஏமா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. இதனால அவளும் ஹென்ரியை கூப்பிடலாம் ட்ரை பண்ணும்போது அந்த கேமராவை வாட்ச் பண்றத அவ கவனிக்கிறா. இப்போ அந்த கேமராவை ஃபூல் பண்றதுக்காக அவ குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி அந்த விஸ்கிய பக்கத்துல ஒரு கார்பெட்ல ஊத்திடுறாங்க. ஆனா அவ அந்த பெட்டுக்கு பக்கத்துல மறைவா இருக்கிறதுனால அந்த கேமராவால அதை கேப்சர் பண்ண முடியல. இதை செஞ்சுட்டு அவ மயக்கமான மாதிரி அந்த பெட்டுக்கு பக்கத்திலே படுத்துக்கிட்டு நடிக்கிறா. அந்த சமயத்துல அந்த மாஸ்க் போட்ட ஆளு உள்ள வந்து ஹேமாவை செக் பண்றான். இப்ப அந்த மாஸ்க் போட்டவன் அங்க இருந்து போன அப்புறம் ஹேமாவை எழுந்து ஹென்ரிய கூப்பிடலாம்னு சொல்லி வெளியே போறாங்க. அப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ரூம் க்ளோஸ் ஆயிருந்தது பாத்தீங்களா, அந்த ரூமோட டோர் இப்போ ஓபன் ஆயிருக்கு. ஹேமாவை அதை திறந்து பார்க்கும்போது பின்னாடி ஒரு கிளாசெட் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரூமே இருக்குங்க. இத பார்க்கும்போது ஒரு சீக்ரெட் கண்ட்ரோல் ரூம் மாதிரி தெரியுதுங்க. இப்பதான் இவளுக்கு புரிய வருது அந்த மாஸ்க் போட்டவன் இந்த ரூம்ல இருந்தா எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்ணிருக்கான் அப்படின்றது. அந்த சமயத்துல அவ ஒரு டிவியை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அதுல 1950ஸ்ல வர மாதிரி ஒரு வீடியோ வருதுங்க. ஆனா ஆக்சுவலா அந்த வீடியோவை இப்பதான் ஷூட் பண்ணிருக்காங்க. இப்பதான் அவளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே புரிய வருது. ஈடன் குரூப் அப்படின்ற ஒரு கல்ட் குரூப் வைஃப்ஸ கரெக்ட் பண்ற ஒரு சர்வீசஸ பண்றதா பேசிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி நாங்க உங்களோட வைஃப்ஸ உங்க பேச்சை கேட்டு நடக்க வைப்போம், உங்களுக்காக சமைக்க வைப்போம், ஓல்டன் டேஸ்ல இருந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல சில கிளையன்ட்ஸ் ஈடன் குரூப்பால எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா மாறிடுச்சுன்னு வேற பேசுறாங்க. உண்மையில சொல்ல போனா இந்த கல்ட் குரூப் இந்த மேன்ஷனை யூஸ் பண்ணி தான் அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. அதாவது வைஃப்ஸ புருஷன்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வருது. அந்த சமயத்துல ஏமா அதுல இருந்த இன்னொரு வீடியோ பார்க்கும்போது தாங்க அவளுக்கு உண்மையே தெரியுது. அன்னைக்கு முதல் ராத்திரி ஹென்றி தன்னோட விஸ்கிய வீட்டுக்கு வெளியே ஊத்துற மாதிரி பாக்குறா. அது மட்டும் இல்லாம ஏமாவோட ட்ரெஸ் இவன் தாங்க மாத்திருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் நாள் வெளியே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போனா பாத்தீங்களா, அப்ப கூட யாரோ அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க. அவன் அந்த மாஸ்க் போட்டாலும் சேர்ந்துதான் ரயன் அந்த வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஏமாவும் தன்னோட ஹஸ்பண்ட் தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருந்திருக்கான்னு தெரிஞ்சு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த சமயத்துல அவ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கும்போது ஹென்ரியும் அந்த மாஸ்க் போட்டவனும் ரயனோட பாடியை டம்ப் பண்ணிட்டு உள்ள வராங்க. இதனால அவ அந்த கண்ட்ரோல் ரூமை விட்டு ஓடி போய் மறுபடியும் அதே இடத்துல படுத்துக்கிட்டு மயக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. இப்போ ஹென்ரியும் அந்த மாஸ்ட் மேனும் ஏமா ரயனை கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த வீடியோவை வச்சு ஏமாவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப வந்த வேலை முடிஞ்சதுனால ஹென்ரியும் ஏமாவை தூக்கிட்டு போய் கார்ல படுக்க வச்சுட்டு கார் சாவியை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறான். ஆனா ஏமா ஏற்கனவே அந்த காரோட சாவியை எடுத்து வச்சிருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறதுனால ஏமாவும் அந்த காரோட டிரைவர் சீட்டுக்கு போய் கார் எடுக்கலாம்னு நினைக்கிறா. அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவ தப்பிக்கலாம் நினைச்சானா அவளோட காதுல இருந்து அந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறது. இதனால அவ அந்த கார் சாவியை பயன்படுத்தி அந்த டிவைஸ காதுல இருந்து வெளியே எடுத்துறாங்க. அவன் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த மாஸ்க் போட்டவன் வந்துடுறான். அவ எப்படியோ அந்த ஆளோட மூஞ்சில உதைச்சிட்டு கார்ல இருந்து இறங்கி அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. துரதிர்ஷ்டவசமா ஏமா ஓடிட்டு இருக்கும் போது கீழே ஒரு மரக்கிளையில தடுக்கி விழுந்துடுறா. இப்போ அந்த மாஸ்க் போட்டாலும் அந்த சானிக் டிவைஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு அப்பதான் தெரியுது ஏமா அதை வெளியே எடுத்துட்டா அப்படின்றது. அவளும் தன்னால முடிஞ்ச வரையும் வேகமா ஓடிட்டு இருக்கும் போது அவளுக்கு இன்னொரு ஐடியா தோணுது. ஹென்றி அவளை ஏமாத்துறதுக்காக ஒரு பொய்யான ரத்தத்தை யூஸ் பண்ணாம பாத்தீங்களா, இப்போ அவ அதை பயன்படுத்தி போலியான கால் தடத்தை உருவாக்கி அந்த மாஸ்க் போட்ட ஆளை டைவர்ட் பண்றா. அடிச்சு அடியில இருந்தாலும் மயங்கி கீழே விழும்போது ஒரு மரத்துல அவன் தலை போய் முட்டிக்குதுங்க. இதனால அந்த ஆளு சம்பவ இடத்துல இறந்து போயிடுறான். ஏமா அந்த ஆளோட பாக்கெட்ல இருந்து கார் சாவியை எடுத்துட்டு அவன் கையில இருந்த அந்த ஷாக்கர் டிவைஸ் வாட்சியும் கைட்டுறா. அந்த சமயத்துல ஹென்றி அங்க வந்த உடனே ஏமா நல்லா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு அவன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லி ஹென்ரிய கட்டி பிடிச்சு அழறாங்க. அவனோட கூட்டாளி இறந்து போனதை பார்த்து ஷாக் ஆகிறான் ஹென்றி. இருந்தாலும் அவனோட வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஏமா கூட அவனும் போறாங்க. அந்த சமயத்துல ஏமாவோட காதுல இருந்து ரத்தம் வழியறத நோட் பண்ண அவன் ஏமா அந்த டிவைஸ காதுல இருந்து எடுத்துட்டா ஒருவேளை அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு வந்துருது. இதனால அவனும் ஏமாவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் தங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல ஏமா அந்த வாட்சை பயன்படுத்தி ஹென்ரியோட டிவைஸ ஆக்டிவேட் பண்ணலாம்னு நினைக்கிறா. ஆனா ஹென்ரியும் அந்த டிவைஸ காதுல இருந்து எடுத்துறாங்க. ஹென்றி திடீர்னு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளோட தலையை பிடிச்சி தரையில டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. நல்ல வேலையா ஏமா அவனோட கீழே ஒரு கிக்க விட்டுட்டு அவனை அடிச்சு தள்ளிட்டு எப்படியோ அவங்க கிட்ட தப்பிக்கிறா. தப்பிச்சவன் நேரா கிச்சனுக்குள்ள ஓடும்போது ஹென்றி கத்தி எடுத்து ஏமாவோட காலிலே குத்திடுறான். ஆனா அவன் அந்த வலியும் தாங்கிக்கிட்டு ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்து ஹென்ரியோட மண்டையிலே அடிக்கிறா. இப்ப அவன் அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் அந்த ஷாக்கர் இன்ஜெக்டரை கையில எடுத்துக்கிறாங்க. ஹென்றி அவளை வந்து தாக்கும் போது கரெக்டா அந்த டிவைஸை வச்சு ஹென்ரியோட கழுத்திலேயே இன்ஜெக்ட் பண்ணிடுறா. ஆனா ஹென்றி ஏமா கிட்ட ரொம்ப சென்டிமெண்ட்லா இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத சொல்லிட்டு அவன் அந்த ஷாக்கர் டிவைஸை ஏமாக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி போறான். அந்த சமயத்துல அவன் கிட்ட சாரி கேட்ட உடனே அவனும் மனசு மாறி அதை செய்யாம நின்னுறான். இந்த டைம் யூஸ் பண்ணி ஏமா அவ வச்சிட்டு இருந்த அந்த சானிக் ஷாக்கர் வாட்சை வச்சு ஹென்ரியோட டிவைஸை ஆக்டிவேட் பண்றாங்க. இதனால ஹென்ரிக்கும் மண்டைக்குள்ள ஷாக் அடிக்குது. ஆனா இந்த முறை அவ அந்த டிவைஸை ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுறா. இதனால ஹென்ரியோட
மேரியோட மூளையும் ஃப்ரை ஆயிடுது. அவன் அந்த வாட்சை ஒரு விஸ்கி கப்ல போட்டுட்டு வெட்டிங் ரிங்க அங்கேயே வச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. அவ போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு கார் கிராஷ் இருக்குங்க. யாருன்னு பார்த்தா அதுல ஜோ தாங்க இருக்கான். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனையும் கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஒரு வழியா ஏமாவும் எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ ஜோ ஏமாவை பார்த்து தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் பேரட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏமா என்ன ஏமான்னு மட்டும் கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது படமும் முடியுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல டிஃபரெண்டான படங்கள்லாம் பார்க்கணும் என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்கள் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.